ஒரு மனுஷன் ஒரு 10 சென்ட் நிலமா இருந்தால் தான் விவசாயம் பண்ணி சோறு திங்கிற மாதிரி ஆகி போயிருங்க. ஒரு இலவச பம்பு செட்டு திட்டத்தை கொண்டாந்துருக்காருன்னா அவங்க வந்து சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டமும் வரவேற்கக்கூடிய திட்டங்கள். ஆனால் இந்த ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அவங்களுக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாங்க. கேஎஸ் மூர்த்திங்கிறவர் தெரியாத மக்கள் கிடையாது. அவரோட இருக்கிற இடத்த ஒரு கிட்டத்தட்ட அந்த பரமத்திவேலூர் தொகுதி ஒரு 6000 ஏக்கருக்கு வறண்ட பூமியாக இருந்துச்சு, பாலைவனம் மாதிரி. அந்த பூமிக்கெல்லாம் ஸ்கீம் போட்டு கொடுத்து தண்ணி கொடுத்து விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. மக்களோட பிரச்சனையில் முன்னிருந்து செய்வார். ஒரு நல்லது கெட்டது விளையாட்டு போட்டி எல்லாம் அனைத்திலும் முன்னின்று நிற்பார். கண்டிப்பாக 100% கேஎஸ் மூர்த்தி அவர்கள் வெற்றி பெறுவார். தேர்தல் அறிக்கையிலேயே வந்து அந்த 8000 ரூபாய் கூப்பன் தான் வந்து ஹைலைட்னு மக்கள் பேசிக்கிறாங்க. சிறந்த ஆட்சியாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மீண்டும் தொடரணும்னு நினைக்கிறாங்க. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நான் பேசுகிறேங்க. வேட்பாளர் வந்து டிஎம்கேவில் வந்து வேட்பாளர் வந்து கேஎஸ் மூர்த்திங்கிறவர் நிற்கிறாரு. வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்துங்க இன்றைக்கி மக்களுக்கு வந்து எண்ணற்ற திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சொல்ல போனால் இன்றைக்கி வந்து மகளிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வயதானவர்களுக்கு வந்து மாதம் கண்ட ஒரு 1000 ரூபா, பேருந்தில் பயணம் செய்கிறதுக்கு இலவச பயணம். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா கல்வி பயின்று இன்றைக்கி டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்வு எழுதி இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே செலக்ட் ஆகி போயிருக்காங்க. பரமத்திவேலூருடைய தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது? இந்த வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அண்ணன் கேஎஸ் மூர்த்திக்கு சாதகமாக இருக்குது. இப்போது கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிற இப்போது ஏடிஎம்கே வேட்பாளர் அவர் தான். மக்களுக்காக எதுவும் கேட்டு வாங்கியோ எதுவுமே இந்த மக்களுக்காக செஞ்சு கொடுக்கல. இந்த 1000 ரூபா மாதம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதான் உண்மையிலுமே யாருமே செய்ய முடியாது. ஒரு சொந்தக்காரங்க கூட செய்ய முடியாது. ஆனால் அவர் வந்து தான் பெற்ற பிள்ளை போல, அக்காவை போல, தங்கச்சி போல எல்லாத்துக்குமே செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக 100% கேஎஸ் மூர்த்தி அவர்கள் வெற்றி பெறுவார். இந்த தொகுதியோட பிராண்ட் நேம் வந்து கேஎஸ் மூர்த்தி. கேஎஸ் மூர்த்திங்கிறவர் தெரியாத மக்கள் கிடையாது. கிட்டத்தட்ட அது 1989 இங்கே தொகுதியில் நின்றுட்டுருக்காரு. அவரோட இருக்கிற இடத்த ஒரு கிட்டத்தட்ட அந்த பரமத்திவேலூர் தொகுதி ஒரு 6000 ஏக்கருக்கு வறண்ட பூமியாக இருந்துச்சு, பாலைவனம் மாதிரி. அந்த பூமிக்கெல்லாம் ஸ்கீம் போட்டு கொடுத்து தண்ணி கொடுத்து விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நாள் விடியறதுக்குள்ளே ஒருத்தர் சொன்னாங்க 5000 ரூபா அதில் விழுந்துருச்சு, அந்த 5000 ரூபா வந்து எங்களுக்கு பெரிய இதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இந்த 8000 ரூபாய்க்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த மக்களுக்கு செஞ்ச திட்டங்கள் இன்னும் கருவறையில் தொடங்கி கல்லார போகிற வரைக்கும் அவ்வளோ திட்டங்கள் செஞ்சு கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். இன்றைக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு 10 சென்ட் நிலமா இருந்தால் தான் விவசாயம் பண்ணி சோறு திங்கிற மாதிரி ஆகி போயிருங்க. இன்றைக்கி வந்து விவசாயங்கிறது காலத்தில் அழிஞ்சிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாக இருந்து ஒரு இலவச பம்பு செட்டு திட்டத்தை கொண்டாந்துருக்காருன்னா அவங்க வந்து சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டமும் வரவேற்கக்கூடிய திட்டங்கள். ஆனால் கேஎஸ் மூர்த்தி என்ன நிற்கிறாருங்க. ஒரு 40 ஆண்டு காலமாக திமுக கட்சியில் இருக்கிறாரு. மக்களுக்கு வந்து ரொம்ப போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார், என்ன எதுனாலும் எல்லா வீட்டுக்கும் வருவார் போவார். ரொம்ப எளிமையாக பழகுவார். அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தாருங்க 5 வருஷம். இருக்கிறப்ப நிறைய பண்ணியிருக்காருங்க. தைரியமாக போய் ஒவ்வொரு வீட்லையும் சந்தித்து வாக்குகள் சேகரிக்கலாம். காரணம், அதற்கு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஒவ்வொரு வீட்டிலையும் அவர் அறிவித்திருக்கிற பயனாளிகளினுடைய திட்டத்தில் யாராவது ஒருவர் பயன்பெற்றிருப்பார். அதனால் அந்த தைரியத்தில் தாராளமாக வீட்டிற்கு சென்று தாராளமாக ஓட்டு கேட்கலாம். முந்தியெல்லாம் ஓட்டு கேட்க போகணும்னா பயமாக இருக்கும், தெருவுக்குள்ளே விடுவாங்களா விடமாட்டாங்களான்னு. ஆனால் அந்த முறையை இப்பொழுது முதல்வர் அவர்கள் மாற்றி அமைத்துள்ளார். இந்த குடிநீர் வசதி, தெருவிளக்கு இதையெல்லாம் அண்ணன் வந்து நிறைய செய்து கொடுத்துருக்கிறார். பயன்பெற்ற மக்கள் வந்து மிகவும் சந்தோஷமாக இந்த தரம் மீண்டும் அவரை வந்து வேட்பாளராக அறிவித்திருக்கிறாங்க. அவரை வந்து நாங்கள் வெற்றியடை செய்து அவருக்கு பணி இந்த வருஷம், இந்த ஆண்டு, அடுத்த வர்ற ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மக்கள் பயனாளர் வரையில் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதனால் அவருக்கு தான் இந்த தடவை வாக்களிப்போம் அப்படிங்கிற மன உறுதியோடு சொல்லியிருக்காங்க. இவரை வந்து சாதாரண ஒரு தொண்டம் கூட போய் நேரடியாக போய் பார்க்கலாம் ஈஸியாக.
தன்னுடைய குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நேரடியாக அவங்க வீட்டில் போய் உட்காந்து எனக்கு இந்த குறை இருக்குது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். உரிமையோடு செஞ்சு கொடுப்பார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது 100% உறுதியாக இருக்குது. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய செலவுகள் எல்லாமே நல்லா இருக்குது. 100க்கு 100 அவருக்கு ஜெயிச்சிருவார். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எந்த ஒரு தப்பையும் சொல்ல முடியாது. ஒரு மணலை திருடினா, ஒரு கொள்ளையடிச்சான், ஒரு கொலை பண்ணா, ஒரு நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டான், மறுபடியும் ஏதாவது அப்படியெல்லாம் சாராயம் காய்ச்சினா அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அற்புதமான வேட்பாளர். எந்த நேரத்தில் நீ ஃபோன் எப்போ வேணாலும் ஃபோன் அடிச்சுக்கலாம். அது நான் இல்லை, நீங்கள் இல்லை. எப்போ ஃபோன் அடித்தாலும் அந்த ஃபோனுக்கு பதில் உண்டு. மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எப்படி நம்ம தலைவருக்கு மட்டும் இப்படி ஒரு சிந்தனை வருது, எந்த பொருள் வேணுமோ அதை மாற்றிட்டு 8000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம், பழசை போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் இந்த திட்டத்தை வந்து மிகவும் ரொம்ப மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. இந்த ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அவங்களுக்காகவும் ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறாங்க. விடியல் பயணம் அந்த திட்டம் வந்து மிக சிறப்பாக இருக்கிறதாகவும், அதல்லாது மாணவிகள் வந்து படிக்கிறதுக்காக அந்த ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் கேஎஸ் மூர்த்தி அவர்கள் நிற்கிறாங்க. ஒரு இணக்கமான ஒரு நட்பு இருக்குது. எந்த விஷயத்துலையும் இப்போ கலந்துக்குவார். நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்குவார். 100% அவர் மட்டும் தான் ஜெயிக்கிறார். மக்களோட பிரச்சனையில் முன்னிருந்து செய்வார். ஒரு நல்லது கெட்டது விளையாட்டு போட்டி அனைத்திலும் முன்னின்று நிற்பார். எந்த காலத்தில் வந்து வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கு வந்து 1000 ரூபா 1000 படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 படிக்கிற பையனுக்கு 1000 நல்லா படிக்கிற பையனுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக எவ்வளோ பணம் செலவுன்றார். எல்லாத்தோட முக்கியம் 3000, எல்லாத்தோட முக்கியம் 5000, எல்லாத்தோட முக்கியம் 5000 கொடுத்து டோக்கன் கொடுத்து நீ என்ன பொருள் வேணும், என்ன கம்பெனி பொருள் வேணாலும் வாங்குறதுனா வாங்கிக்க, இல்லைனா கொடுக்குறத கொடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டம். இந்த திட்டங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுங்கிறது சர்வ நிச்சயம். இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு வந்து மீண்டும் 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஃப்ரிட்ஜுங்கிறது அவங்க கொடுக்குறாங்க. எந்த கம்பெனி கொடுக்குறாங்க ஏதுங்கிறது விஷயம் தெரியாது. தானே கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் இப்போ திமுக அரசில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ கூப்பன் கொடுத்துறாங்க. நமக்கு பிடிச்ச கடையில் நமக்கு பிடிச்ச பொருள், இன்றைக்கி நான் வந்து டிவி எடுக்கலாம். எனக்கு டிவி எனக்கு வீட்டில் இருக்குது, எனக்கு வாஷிங் மிஷின் தான் வேணும் அப்படின்னு வச்சு என்கிட்ட வாஷிங் மிஷின் இல்லை, நாம் அந்த வாஷிங் மிஷின் எடுக்கலாம். இல்லை ஒரு மிக்சி எடுக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் எடுக்கலாம். அந்த பல ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பயனர் திட்டத்தை திமுக அரசாங்கம் செஞ்சுருக்குது. அந்த வகையில் பார்த்தா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லத்தரசிகளுக்கு இது மிக சிறப்பான ஒரு திட்டம். கேஎஸ் மூர்த்தி அண்ணன் வந்தால் அது மேலே திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவாக வந்தாருன்னா இந்த தொகுதி நீண்ட காலமாக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களே இருந்து பின்தங்கி இருக்குது. இந்த தொகுதியை வந்து மிக முக்கியமான இடத்துக்கு வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாரும் அண்ணன் கேஎஸ் மூர்த்தி மீண்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு கனவு திட்டம்னு சொல்கிறத விட லட்சியமான திட்டம். இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. இப்போ வந்து ஒரு பக்கம் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு சிட்டிக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைலாம் இருக்குது. அதில் வந்து யாருக்குமே பணம் இல்லாமல் கூட்டிகிட்டு வராங்க. அதனால் மகளிரெலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்காக, மகளிருக்காக, அதாவது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் குளிர்சாதன பெட்டியோ ஏதோ ஒன்று வாங்கிக்க சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. இது வந்து மகிழ்ச்சியான செய்தி. இப்போ 8000 ரூபா அந்த கூப்பனோட மதிப்பு வந்து 8000 ரூபா. நீங்கள் என்ன வேணுமோ உங்கள் வீட்டில் எது இல்லையோ அதை வாங்கிக்கிங்க. இது டிவிலையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லையோ வாஷிங் மிஷின்லையோ எது வேணாலும் வாங்கிக்கலாம். அது வந்து ரொம்ப அருமையான திட்டம். அது வந்து பெண்கள் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அது அருமையான திட்டம். ஒரு ஊருக்கு போனாருன்னா அந்த ஊரில் ஒரு 4 பேர்த்த பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இவருக்கு பழக்க வழக்கங்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குங்க. 100க்கு 100 வெற்றி வாய்ப்புங்க. இவருடைய பேரை அறிவித்த உடனே எதிராளிகளுக்கெல்லாம் வந்து புளியை கரைச்சிருச்சு. இப்போ அந்த திட்டங்கள் வந்து மகளிரே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து நான் ஃப்ரிட்ஜ் தர்றேன், கிரைண்டர் தர்றேன் அப்படின்னலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்த இந்த கூப்பன் சிஸ்டம் வந்து தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். அது அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேகர் அவர்கள் வந்து இந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அது வந்து பெரிய குறையாக இருக்கிறது மக்களிலே. அதனால வந்து இந்த தரம் அண்ணன் வந்தாருன்னா கண்டிப்பாக செய்து கொடுப்பார். ஏன்னா போன தரம் வந்து அதுக்கு முதல்ல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தேர்வு பெற்ற போது நிறைய அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்கின்றார். அதனால இந்த தரம் அவர் ஜெயிச்சாருன்னா நிறைய செய்துவார் அப்படிங்கிற மக்கள் எதிர்பார்த்த நம்பிக்கையோடு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான வசதிகளை உணவு மற்றும் இது போன்ற செலவுகளையெல்லாம் செய்வதற்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பேர் உதவியாக இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த தரம் தலைவர் அவர்கள் வந்து 2000 ரூபாயா உயர்த்தி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரிய சந்தோஷப்படுறாங்க. அது இல்லாமல் இப்போ புது அறிவிப்பாக பெண்களுக்கு வந்து 8000 ரூபா கூப்பன், அந்த கூப்பன் திட்டம் வந்து வீட்டு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா அந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே போய் இடத்துல கடையில் போய்
அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க, சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் மாவட்ட செயலர்களிலே எளிதாக அணுகக்கூடிய மாவட்ட செயலர்களில் இவரும் ஒருவர். 24 மணி நேரமும் யார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் கதவை தட்டினாலும் அதற்கு உடனடியாக பதில் தந்து அவர்களுக்கு வேண்டியதை உடனடியாக செய்து கொடுத்து அந்த காரியத்தை முழுமையாக செய்யும் வரை அனைவருடனும் தொடர்பில் இருப்பார். எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடியவர், யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு அன்பான மனிதர். கிட்டத்தட்ட ஒரு 86லேருந்து அரசியலில் இருக்கார். அவருக்கு தெரியாத இடமே கிடையாது, அவரை தெரியாத மனிதரும் இங்கே இருக்க முடியாது. வேண்டாம், இப்போ 8000 ரூபா ஸ்கீம் அறிவிச்சாருங்க பாருங்கள், கூப்பனு. பெண்கள் அறிவிச்ச உடனே வீட்டில் உட்காந்து பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையோ அவங்க வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன் இல்லைன்னா அவங்க இதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போயே பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே நம்ம வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஆட்சியில் வந்து மிக்சி கிரைண்டர்லாம் அப்போ ஜெயலலிதா காலத்தில் கொடுத்தாங்க. அதெல்லாம் சரியாக 6 மாதம் கூட ஓடல, எல்லாம் போய் கைலாங்கடையில் கிடக்குது. இதே கலைஞருடைய ஆட்சியில், பொற்கால ஆட்சியில் வந்து டிவி, கேஸ் சிலிண்டர்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட இன்னும் அது உபயோகத்தில் இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து மிக்சி இருக்கும், கிரைண்டர் எல்லாம் இருக்கும், ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி அது ரிப்பேர் ஆகி கிடக்கும். இதில் ஏதோ ஒரு சாய்ஸ் நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இது மக்கள் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது எதனாலன்னா பெருசாக வந்து அதிகமாக அவர் அறிவிச்சதுலேயே பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். அவங்க வந்து நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க வந்து மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்காக நிறைய திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. அது வந்து பெண்களிடையத்திலையும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதுனால தலைவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காருல்ல, அதனால அது கண்டிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் தான், ஹைலைட்டு தான். அதில் 8000 ரூபா கூப்பன் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு கண்டிப்பாக மக்கள் நம்புகிறாங்க. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.